இறந்து போன வீடுகளுக்கு யாராவது சென்றால் அவங்க குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை நம்ம பகுதிகளில் உள்ள முஸ்லிம்கள்ட்ட இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள சில முஸ்லிம்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை காணப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு சட்டம் எதுவும் குர்ஆனில் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சட்டம் எதுவும் ஹதீஸ்லயும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நாங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுவோம், குளிப்பாட்டிய நாங்கள் விரும்பினால் குளித்துக் கொள்வோம், விரும்பினால் குளித்துக் கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசுகள் நமக்கு இருக்கிறது. குளிச்சுட்டு தான் போகணுங்கிற எந்த ஒரு சட்டமும் கிடையாது. மையத்து வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம போய் தொழுவலாம், ஒழு செஞ்சுட்டு தொழுவலாம். மையத்து வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம குர்ஆனை ஓதலாம். மையத்து வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம சாப்பிடலாம். அதுல என்னமோ தீட்டு இருக்குது, என்னமோ பீடை ஒட்டிக்கிட்டு இருக்குன்ற ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையில் தான் இதை செய்யறாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு மாதிரியா ஒரு தெரிஞ்சால் குளிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அது சட்டமாக கூடாது. சில பேர் குளித்தும் இருக்கிறார்கள், குளிக்காமல் இருந்திருக்கிறார்கள். மார்க்கத்தில் மையத்து வீட்டுக்கு போனாலோ மையத்தை கழுவுனாலோ குளிக்க வேண்டும் என்று சட்டம் எதுவும் இல்லை. ஜனாசாவின் சட்டங்கள்ங்கிற மரணத்திற்கு பின் அப்படிங்கிற ஒரு தலைப்புல 30 மணி நேரம் பேசின சீடி இருக்கிறது. அது இல்லாதவர்கள் ஜனாசாவின் சட்டங்கள் புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அதுல விவரமா ஆதாரமா தெரிஞ்சு